அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த திருக்கார்த்திகை நாளில், அதாவது பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம், இந்த 3 நாட்களுமே கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் தீபம் ஏற்றிருப்பீங்க. நிறைய பேர் 51, 108 இது மாதிரி எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை வைத்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிருப்பீங்க. இப்போ இந்த திரி எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு சூட்சுமத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். திரி எல்லாத்தையும் சேகரித்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டாம், சனிக்கிழமையில் செய்ய வேண்டாம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று செய்யுங்க. அது மாதிரி விளக்குகள்லாம் அப்புறப்படுத்தி நம்ம திருப்பி கழுவி தொடச்சி எடுத்து உள்ளே வைப்போம் இல்லையா, அதையுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. இன்றும் நாளையும் செய்ய வேண்டாம். இந்த திரிகள் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கருப்பு நிற துணி எடுத்து அந்த கருப்பு நிற துணியில் இந்த திரி எல்லாத்தையும் வச்சு அது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேராக உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு போங்க. நிலைவாசலை 3 முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிச்சிருங்க. ஒரு சில ஊர்களில் மழை பெஞ்சதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திரி சில இடங்களில் நனைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் எடுத்து நீங்கள் காய வச்சா காஞ்சிரும். இல்லை அப்படின்னா அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து எரிச்சிங்கன்னா எரிஞ்சிரும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.